ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கோம். பாசி பருப்பு வந்து 1/4 கிளாஸ் எடுத்துருக்கோம். இதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், அதனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடிடலாம். 3 விசில் வரணும். வெல்லம் வந்து 200 கிராம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், அதை உடச்சிக்கோங்க. ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம செய்ய போகலாம். இப்போ நம்ம வெல்லத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்து கல் இருக்குன்றதுனால நம்ம வந்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா இப்போ கரையணும். நல்லா இதை வந்து கிளறி விட்டுருங்க. குக்கர் விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த வெள்ளை தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து இப்போ பொடியை நறுக்கினது வந்து இதில் சேர்த்துக்கலாம். நிமிஷம் வந்து இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து முந்திரி வந்து தாளிச்சுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
நெய் வந்து கரையிட்டா நம்ம முந்திரி வந்து ஆட் பண்ணிடலாம். முந்திரி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்து வந்து பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ இந்த முந்திரி எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. முந்திரி எடுத்து இப்போ அதில் கொட்டிக்கலாம். வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னொரு ஸ்பூன் நெய் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும்.